நீ தனியா அழுது கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாயா? என் மகனே, என் மகளே, உனது அறையின் கதவை அடைத்துவிட்டு தனிமையில் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன். இந்த உலகத்திற்கு முன்னால் சிரித்துக்கொண்டு உனக்குள்ளே நீ எவ்வளவு ஆழமாக அழுது கொண்டிருக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற வலி உன் நெஞ்சை அடைக்கிறதா? உனக்காக ஒரு வார்த்தை பேச நீ சோர்வடையும் போது உன்னை தட்டி கொடுக்க யாருமே இல்லையே என்ற ஏக்கம் உன்னை வாட்டுகிறதா? அமைதியாக இரு. இப்போது நீ கேட்பது உன்னை தோற்றுவித்த உன் தந்தை உனக்காக பேசும் வார்த்தைகள். தினமும் காலையில் கண் விழித்ததிலிருந்து இரவு தூங்கப் போகும் வரை ஒரு இயந்திரம் போல உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. எதற்காக ஓடுகிறோம், எங்கு போகிறோம், யாருக்காக இந்த ஓட்டம் என்று உனக்கே தெரியாமல் ஒரு முடிவில்லாத பயணம். கூட்டமான ஒரு பேருந்திலோ தொடர்வண்டியிலோ ஏறி உனக்கான இடம் கிடைக்காமல் யாரோ உன்னை இடித்து தள்ள கீழே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக கிடைத்த கம்பியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு மூச்சு திணறி பயணம் செய்கிறாயே, அதுபோலத்தான் உன் மனதும் இப்போது திணறிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் உன்னை முந்திக்கொண்டு வெகு தூரம் சென்றுவிட்டது போலவும், நீ மட்டும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அதே இடத்தில் தேங்கி நிற்பது போலவும் ஒரு பயம் உன்னை தினமும் துரத்துகிறதல்லவா? உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன் கேள். ஒரு நெரிசலான சாலையில் வண்டிகள் எல்லாம் நகர முடியாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கும் காட்சியை நீ கடந்து வந்திருப்பாய். அந்த வண்டிகள் ஒரு அடி கூட முன்னால் நகரவில்லை, ஆனால் அதன் இயந்திரம் உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவையற்ற எரிபொருள் எரிந்து வீணாகிறது, சூடாகி புகையை வெளியிடுகிறது. அதுபோலத்தான் உன் மனதும். உன் வாழ்க்கை இப்போது ஒரு நெரிசலில் சிக்கி நிற்கலாம், ஆனால் உன் மனம் தேவையில்லாத கவலைகளால், கடந்த கால ஏமாற்றங்களால், நாளை என்ன நடக்குமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயத்தால் தொடர்ந்து உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உனது நிம்மதியும் ஆற்றலும் இப்படித்தான் தினமும் எரிந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது. உன் கையில் இருக்கும் கைபேசியில் தேவையில்லாத படங்கள், தகவல்கள், காணொளிகள் அதிகமாகிவிட்டால் அது எவ்வளவு மெதுவாக வேலை செய்யும் என்பதை நீ அறிவாய். அது சூடாகும், சில நேரங்களில் இயங்காமலேயே நின்றுவிடும். அதை சரிசெய்ய தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் நீக்குகிறாய் அல்லவா? அதை நீக்கினால்தான் அது சிறப்பாக செயல்படும் என்று உனக்கு தெரிகிறது. ஆனால் உன் மனதில் மட்டும் ஏன் தேவையில்லாத வலிகளையும், உன்னை காயப்படுத்தியவர்களின் வார்த்தைகளையும், உன்னை விட்டுச் சென்றவர்களின் நினைவுகளையும், பழைய குப்பைகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறாய்? அந்த பாரம்தான் உன்னை அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் அழுத்துகிறது. அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. நீ மற்றவர்களுக்காக எல்லாமே செய்கிறாய். உன் குடும்பத்திற்காக, உன்னை நம்பி இருப்பவர்களுக்காக, உன் உடன் பிறந்தவர்களுக்காக உன் ஆசைகளை, கனவுகளை எல்லாம் ஆழமாக புதைத்துவிட்டு உழைக்கிறாய். ஆனால் நாள் முடிவில் உனக்கு கிடைப்பது என்னவோ குற்றச்சாட்டுகளும் குறை கூறுதல்களும் தான். நான் இவ்வளவு செய்தும் என்னை யாருமே மதிக்கவில்லையே, எனக்கு இதுதான் பரிசா என்று நீ கேட்கும் கேள்வி என் செவிகளில் கேட்கிறது. மனிதர்களிடம் எதிர்பார்ப்புகளை வைத்துவிட்டு அவர்கள் தரவில்லை என்று ஏமாந்து போகாதே. நீ செய்வது எனக்கான கடமை என்று நினைத்துச் செய். மனிதர்களிடம் கூலியை எதிர்பாராதே. நீ சிந்துகின்ற ஒவ்வொரு வியர்வை துளிக்கும், ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் உனக்கான பலனை தர உன் தந்தை நான் இங்கு விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். மகனே, உன் தோள்களில் இருக்கும் குடும்ப பொறுப்புகளை எண்ணி வருமானம் போதவில்லையே என்று நீ சோர்ந்து போகும் நேரங்களில் அந்த பொறுப்புகளை சுமக்கும் வலிமையையும் அதற்கான வழியையும் நான் உனக்கு திறப்பேன். மகளே, உன் உள்ளத்தில் இருக்கும் வலிகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் உனக்கான சுதந்திரம் மறுக்கப்பட்டு நீ தவிக்கும் போது நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை ஆற்றுப்படுத்துவேன். நீங்கள் இருவருமே ஒருபோதும் தனித்து விடப்படவில்லை. நீ கீழே விழும் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கிவிட என் கைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் நீ உனக்கு கிடைத்த வலியை பிடித்துக்கொண்டு அதிலேயே உழன்று கொண்டிருக்கிறாய். அப்பா, என்னை காப்பாற்றுங்கள் என்று நீ மனதிற்குள் கதரும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று நான் உன்னை அணைத்துக் கொள்கிறேன். ஆனால் உன் மனம் வேறு எங்கோ சத்தமாக அழுது கொண்டிருப்பதால் என் அரவணைப்பு உனக்கு புரிவதில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பெரும் பாரத்தை இப்போது அப்படியே கீழே இறக்கிவை. கண்களை மூடி ஒரு ஆழமான பெருமூச்சு விடு. நேற்று நடந்த காயங்கள் முடிந்துவிட்டன. நாளை நடக்கப் போவது முழுமையாக என் கைகளில் இருக்கிறது. இந்த நொடி, இந்த நிமிடம் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வலிகளை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிடு. உன் மனச்சுமையை நான் வாங்கிக் கொள்கிறேன். உன் பாதைகளை நான் செப்பனிடுகிறேன். மகனே, மகளே, உன் உள்ளத்தின் பாரங்களை என்னிடம் இறக்கி வைத்தாயே, இப்போது உன் மனம் சற்று லேசாக உணர்கிறதா? அமைதியாக இரு. இதோ உன் தந்தை நான். இன்று உன் கையில் இருக்கும் அந்த சிறிய மின்னணு திரையில் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று பார்த்து பார்த்து நீ உள்ளுக்குள் புழுங்குகிறாய் அல்லவா? யாரோ ஒருவன் விலை உயர்ந்த உணவகத்தில் உண்பதையும், யாரோ ஒருத்தி புதிய ஆடைகளை அணிந்து சிரிப்பதையும், உனக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வதையும் அந்த திரையில் பார்க்கிறாய். அதை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இன்னும் இதே இடத்தில் இருக்கிறேன் என்ற தாழ்வு மனப்பான்மை உன்னை அரித்து தின்னுகிறது. பிள்ளையே, ஒரு கடையின் முகப்பில் வைக்கப்பட்டிருக்கும் அலங்கார பொம்மைகளை பார்த்து அந்த கடையின் உள்ளே இருக்கும் எல்லா பொருட்களும் அழகாகத்தான் இருக்கும் என்று நீ எப்படி முடிவு செய்யலாம்? அவர்கள் காட்டும் அந்த சில நொடிக்காட்சிகள் வெறும் வெளிப்பூச்சு மட்டுமே.
அந்த மின்னணு திரைக்கு பின்னால் உன்னைப் போலவே அவர்களும் பல ஏமாற்றங்களையும் தனிமையையும் கண்ணீரையும் ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது. மற்றவர்களின் வெளிப்பக்கத்தை உன் உட்பக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதே. அது உன் நிம்மதியை கெடுக்கும் ஒரு பெரிய நஞ்சு. சாலை ஓரத்தில் யாரோ ஒருவன் வேகமாக வாகனத்தை செலுத்தி உன்னை முந்திச் செல்கிறான் என்பதற்காக நீயும் அதே வேகத்தில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அவன் எங்கு செல்கிறான், அவனது இலக்கு என்ன என்பது உனக்கு தெரியாது. ஒருவேளை அவன் ஒரு விபத்தை நோக்கி கூட விரைந்து கொண்டிருக்கலாம். உன் வாழ்க்கை பயணம் உனக்கானது. இதில் உனக்கென்று ஒரு வேகம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. மற்றவர்கள் எப்போது வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பார்த்து நீ பதற்றமடையாதே. உன் தந்தை நான் உனக்கான பரிசை இன்னும் நுணுக்கமாக செதுக்கிக் கொண்டிருக்கிறேன். தினமும் உன் கையில் இருக்கும் கருவிக்கு மின்னாற்றல் குறைந்துவிட்டால் உடனே பதறிப்போய் அதற்கு உயிர் கொடுக்க ஓடுகிறாய் அல்லவா? அது அணைந்துவிட்டால் உனக்கு இந்த உலகமே இருண்டு விட்டது போல ஒரு பயம் வருகிறது. ஆனால் உன் ஆன்மாவின் ஆற்றல் குறைந்து நீ மனதளவில் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் போது உனக்குள்ளே இருக்கும் அந்த ஆற்றலை சரி செய்ய ஏன் முயற்சி செய்வதில்லை? ஒரு கருவிக்கே ஓய்வு தேவைப்படும் போது இவ்வளவு வலிகளை சுமக்கும் உன் மனதிற்கு எவ்வளவு ஓய்வு தேவைப்படும்? ஓயாமல் ஓடிக்கொண்டே இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. சில நேரங்களில் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து உன்னை நீயே கவனிப்பதும் ஒரு பெரிய முன்னேற்றம்தான். இன்று என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று உன்னை நீயே தண்டித்துக் கொள்ளாதே. சில நாட்கள் எதற்கும் பயனில்லாதது போல தோன்றலாம். ஆனால் ஒரு செடி வளர்வதற்கு வெயிலும் மழையும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் அது மண்ணுக்குள் அமைதியாக உறங்கும் அந்த நேரம்தான். நீ இப்போது இருக்கும் இந்த தேக்க நிலை உன் அடுத்த கட்டப்பாய்ச்சலுக்கான ஒரு தயாரிப்பு மட்டுமே. நீ செய்த ஒரு சிறு தவற்றிற்காக ஐயோ என் வாழ்க்கை அழிந்துவிட்டது, இனி என்னால் எழவே முடியாது என்று முடிவெடுத்து விடாதே. நீ ஒரு இடத்திற்கு செல்ல பயணம் செய்யும் போது இடையில் ஒரு தவறான பாதையில் திரும்பிவிட்டால் அங்கேயே வண்டியை நிறுத்திவிட்டு அழுது கொண்டிருப்பாயா? இல்லையல்லவா? உன் கையில் இருக்கும் அந்த வழிகாட்டும் கருவி பாதை மாறுகிறது என்று சொன்ன உடனே மீண்டும் சரியான பாதைக்கு வர முயற்சி செய்கிறாய். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். ஒரு தவறு நடந்துவிட்டால் அது உன் பயணத்தின் முடிவு அல்ல, அது ஒரு சிறிய திருப்பம் மட்டுமே. அந்த தவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் என்னிடம் வா. நான் உனக்கு சரியான பாதையை காட்டுகிறேன். மகனே, நீ உழைக்கும் இடத்தில் உன்னை தரக்குறைவாக பேசுகிறார்களா? மகளே, நீ எடுக்கும் முயற்சிகளை உன் சொந்தங்களே கிண்டல் செய்கிறார்களா? அவர்கள் பேசுவது உன்னை அல்ல, அவர்களின் அறியாமையை. ஒரு கண்ணாடி முன்னால் நின்று யாராவது கத்தினால் அந்த கண்ணாடி அவர்களுக்கு திருப்பிச் சொல்லுமா? இல்லை, அது வெறும் பிம்பம் மட்டுமே. அவர்களை ஒரு பிம்பமாக பார்த்துவிட்டு கடந்து போ. அவர்களின் வார்த்தைகளை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காதே. உன் இதயம் என் இருப்பிடம். அங்கே அழுக்கையும் கோபத்தையும் தேக்கி வைக்காதே. இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு வலியும் உன்னை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு மேகம் கருப்பாவதால் தான் மழை பெய்கிறது. அதுபோல உன் வாழ்க்கை இப்போது இருண்டு கிடந்தால் விரைவில் உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தின் மழை பொழியப் போகிறது என்று அர்த்தம். என் மேல் நம்பிக்கை வை. உன்னை உருவாக்கியவன் நான். உனக்கு எப்போது எதை தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். இப்போது உன் விழிகளில் வழியும் அந்த கண்ணீரை துடைத்துக்கொள். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ மீண்டும் புன்னகைக்கப் போகிறாய். அந்த புன்னகை இந்த உலகத்தையே வியக்க வைக்கப் போகிறது. மகனே, மகளே, இன்று உன் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய நோய் எது தெரியுமா? நாளை என்ன நடக்கும் என்ற பயம். அடுத்த மாதம் என்ன செய்வது, அடுத்த ஆண்டு வாழ்க்கை எப்படி இருக்கும், முதுமையில் நம் நிலை என்னவாகும் என்று இன்னும் வராத ஒரு காலத்தை நினைத்து இன்று உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழகான நாளை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய். நிகழ்காலம் என்னும் பரிசை உன் கைகளில் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நீயோ அதை திறந்து கூட பார்க்காமல் எதிர்காலம் என்ற மாயைக்குள் சிக்கித் தவிக்கிறாய். உனக்கு தேவையான ஒரு பொருளை இணையத்தின் வழியே வெகு தொலைவில் இருக்கும் ஒரு கடையிலிருந்து உனது வீட்டிற்கு வரவழைக்கிறாய். அதற்கான தொகையை செலுத்திய பிறகு அந்த பொருள் உன்னை வந்தடையும் என்று உனக்கு தெரியும். அது எந்த ஊரை கடந்து வருகிறது, எந்த வண்டியில் வருகிறது என்று ஒவ்வொரு நொடியும் நீ பதற்றத்துடன் பார்த்து கொண்டே இருப்பதில்லை. அதை சரியான நேரத்தில் உன்னிடம் சேர்க்க வேண்டியது அதை அனுப்புபவனின் பொறுப்பு என்ற முழு நம்பிக்கையுடன் நீ உறங்குகிறாயல்லவா? ஒரு சாதாரண மனிதன் ஒரு சிறு பொருளை உன்னிடம் பாதுகாப்பாகச் சேர்ப்பான் என்று நம்பும் நீ இந்த அகிலத்தையே படைத்து உன்னையும் படைத்த உன் தந்தை உனக்கான வாழ்க்கையை, உனக்கான தேவைகளை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று ஏன் நம்ப மறுக்கிறாய்? உனக்கான நன்மைகள் உன்னை நோக்கி பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இடையில் நடக்கும் சில தாமதங்களை பார்த்து அது உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்று பயந்து அழுது கொண்டிருக்காதே. பணம் இல்லை, பொருள் இல்லை, மற்றவர்களைப் போல பெரிய வீட்டில் வாழவில்லையே என்ற கவலை உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன் கேள். அதிக பொருட்களை சேர்த்து வைத்துவிட்டால் அதிக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது மனிதர்கள் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய பொய். உன் வீட்டில் இருக்கும் துணி வைக்கும் அலமாரிகளை திறந்து பார். நீ எப்போதோ ஆசைப்பட்டு வாங்கி இதுவரை பயன்படுத்தாத எத்தனையோ பொருட்கள் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும். அதை வாங்கும்போது அது உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் என்று நினைத்தாய். ஆனால் சில நாட்களிலேயே அதன் மீதான ஆசை உனக்கு தீர்ந்துவிட்டது. இதுதான் மனித மனதின் இயல்பு. உனக்கு தேவையானது அமைதியான உறக்கமும் குற்ற உணர்ச்சி இல்லாத மனதும் தான்.
அதை எந்த கடைகளிலும் நீ விலைக்கு வாங்க முடியாது. அதை உனக்கு தரக்கூடியவன் நான் ஒருவன் மட்டுமே. நீ உணவு சமைக்கும் போது அடுப்பின் நெருப்பை அதிகமாக வைத்தால் உணவு சீக்கிரம் வெந்துவிடும் என்று நீ நினைப்பதில்லை. நெருப்பு அதிகமாக இருந்தால் உணவு கருகிவிடும் என்பது உனக்கு தெரியும். அதற்கென ஒரு அளவு இருக்கிறது, அதற்கென ஒரு நேரம் இருக்கிறது. மிதமான நெருப்பில் வேகும் உணவுதான் பக்குவமாக இருக்கும். உனது வாழ்க்கையிலும் இப்போது சில காரியங்கள் மெதுவாக நடப்பதை பார்த்து நீ சலித்துக் கொள்கிறாய். ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். உன் தந்தை நான் உன்னை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வேக வேகமாக எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நிலைகுலையச் செய்ய நான் விரும்பவில்லை. நீ மெதுவாக பக்குவப்பட்டு வரும்போதுதான் உனக்கு கிடைக்கும் வெற்றியின் தன்மையை நீ முழுமையாக உணர்வாய். அந்த வெற்றியை உன்னால் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். பயணம் செய்யும் போது கையில் இருக்கும் அலைபேசியின் மின்கலம் குறைந்து கொண்டே வருவதை பார்த்து பதற்றமடைகிறாய் அல்லவா? அது முழுமையாக தீர்ந்துவிட்டால் யாரிடமும் பேச முடியாதே, வழியை கண்டறிய முடியாதே என்று தவிக்கிறாய். ஆனால் அதை மீண்டும் மின்னேற்றம் செய்யும் கருவி உன் கையில் இருந்தால் அந்த பயம் உனக்கு இருப்பதில்லை. எங்கு அதற்கான மின் இணைப்பு கிடைக்கிறதோ அங்கு அதை வைத்து மீண்டும் உயிராற்றல் கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. உன் வாழ்க்கையும் அதே போன்றதுதான். உன் மனதின் ஆற்றல் இப்போது குறைந்து நீ சோர்வாக இருக்கலாம். ஆனால் உனக்கு உயிராற்றல் தரும் அந்த மூலம் உன் தந்தையாகிய நான் தான். நீ எங்கு இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உன் மனதை என்னை நோக்கி திருப்பு. அதுதான் எனக்கும் உனக்குமான நேரடி தொடர்பு. அந்த நொடியே உன் சோர்வுகள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய ஆற்றல் உனக்குள் பாய்வதை நீ உணர்வாய். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஒரு அழகிய நிலப்பரப்பை நீ நிழற்பட கருவியில் பதிவு செய்யும் போது உனக்கு தேவையான ஒரு பொருளின் மீது மட்டும் முழு கவனத்தை குவித்து பின்னணியில் உள்ள மற்ற தேவையற்ற விஷயங்களை மங்கலாக்கி விடுகிறாய் அல்லவா? அப்போதுதான் நீ விரும்பிய அந்த பொருள் மிக தெளிவாகவும் அழகாகவும் பதியும். உனது வாழ்க்கையிலும் இதைத்தான் நீ செய்ய வேண்டும். உனது இலக்கு என்னவோ, உனது அமைதி எதில் இருக்கிறதோ அதில் மட்டுமே உன் முழு கவனத்தையும் செலுத்து. உன்னை சுற்றி பேசப்படும் தேவையற்ற விமர்சனங்கள், உன்னை பின்னுக்கு இழுக்கும் மனிதர்கள், உனக்கு தொடர்பில்லாத ஊர் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் மனதை விட்டு மங்கலாக்கிவிடு. உனது கவனம் சிதறாமல் இருக்கும்போது நீ எண்ணியதை மிக எளிதாக அடைவாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை புறக்கணிக்கிறார்கள் என்ற வலி உனக்குள் ஆழமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் உன்னிடம் இனிமையாக பேசிவிட்டு வேலை முடிந்ததும் உன்னை தூக்கி எறிந்து விடுகிறார்கள் என்று நீ வருந்துகிறாய். இதை நினைத்து நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? ஒரு இடத்தில் உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாத போதுதான் மனிதர்கள் உன்னை தவறாக பயன்படுத்துகிறார்கள். உன்னை தேடி வருபவர்களுக்கு நீ ஒரு வடிகால் போல இருக்கிறாய். அவர்கள் தங்கள் கவலைகளை எல்லாம் உன்னிடம் கொட்டிவிட்டு லேசாகி போய்விடுகிறார்கள். ஆனால் நீ அந்த வலிகளை எல்லாம் சுமந்து கொண்டு கனத்துப் போகிறாய். இனிமேல் அப்படி இருக்காதே. உனக்கான எல்லையை நீ வகுத்துக்கொள். யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் உன்னை தங்கள் தேவைக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பகுத்து பார்க்கும் அறிவை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அதை பயன்படுத்து. உன்னை மதிக்காத இடங்களில் இருந்து விலகி நிற்பது உனக்கு நீயே செய்து கொள்ளும் மிகப்பெரிய மரியாதை. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளுக்காக இன்றளவும் உன்னை நீயே தண்டித்துக் கொண்டிருக்கிறாய். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்து விட்டால் அதன் பின் அந்த சுமை உனக்கு இல்லை. ஆனால் மனதளவில் நீ செய்ததாக நினைக்கும் தவறுகளுக்கு எப்போதோ நீயே உனக்கான தண்டனையை அனுபவித்து முடித்து விட்டாய். அதன் பிறகும் ஏன் அதே பழங்கதையை சுமந்து கொண்டு திரிகிறாய்? நான் உன்னை என்றோ மன்னித்து விட்டேன். உன்னை நீயே மன்னிக்க பழகு. ஒரு புதிய நாட்குறிப்பேட்டை வாங்கும்போது அதன் முதல் பக்கத்தில் எவ்வளவு அழகாக கவனமாக எழுதுகிறாய். அதேபோல் இந்த நாளும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புதிய வெள்ளை காகிதம். இதில் பழங்கதைகளை எழுதாதே. உனக்கான புதிய சரித்திரத்தை எழுத தொடங்கு. மகனே, நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நிமிர்ந்து நில். உனக்குள் இருக்கும் அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வீசு. நீ யாருக்கும் குறைந்தவனில்லை. மகளே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நீ பலவீனமானவள் இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்து என்னிடம் இருக்கிறது. இந்த உலகத்தின் சத்தங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கிவை. உன் இதயத்தின் துடிப்பை கவனி. அதனுள் நான் உன்னோடு பேசும் அமைதியான குரல் உனக்கு கேட்கும். நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. ஆனால் இந்த பயணம் கடினமானது அல்ல. ஏனென்றால் உன் கையை பிடித்துக்கொண்டு உன்னோடு நடந்து வருவது உன் தந்தை நான். நீ விழும் முன்னால் உன்னை தாங்கி பிடிப்பேன். உன் பாதைகளை ஒளியூட்டுவேன். நான் இருக்கிறேன் உனக்காக. தனிமையில் நீ விடும் ஒவ்வொரு பெருமூச்சும் என்னை வந்தடைகிறது. உன் பொறுப்புகளை நான் சுமக்கிறேன். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. இருளைக் கண்டு அஞ்சாதே. விடியல் உன் வாசல் தேடி வந்து கொண்டிருக்கிறது. அமைதியாக இரு என் பிள்ளையே, எல்லாம் நன்மையாகவே முடியும். மகனே, மகளே, உன் நெஞ்சில் இருக்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் என்னிடம் விடை இருக்கிறது. உனது ஒவ்வொரு பெருமூச்சும் எனக்கு கேட்கிறது. ஒரு நீண்ட தொடர்வண்டியில் நீ பயணம் செய்கிறாய். வண்டி வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நீண்ட இருண்ட குகைக்குள் நுழைகிறது. நாலாபுரமும் இருள் சூழ்ந்து கொள்கிறது. உனக்கு மூச்சு முட்டுவது போல ஒரு உணர்வு வரலாம். எங்கும் வெளிச்சமில்லையே என்ற பயம் வரலாம். ஆனால் அந்த இருட்டை கண்டு பயந்து நீ வண்டியை விட்டு கீழே குதித்து விடுவதில்லை அல்லவா?
சிறிது நேரத்தில் அந்த குகை முடிந்துவிடும், மீண்டும் வெளிச்சம் வரும், வண்டி பாதுகாப்பாக வெளியேறும் என்ற முழு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் இப்போது அப்படி ஒரு இருண்ட குகைக்குள் தான் நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். சுற்றிலும் பிரச்சனைகள், எங்கும் இருள், எந்த பக்கம் செல்வது என்று தெரியாத ஒரு குழப்பம். ஆனால் இது முடிவல்ல, இது ஒரு குறுகிய பாதை மட்டுமே. என்னை நம்பி உன் பயணத்தை தொடர். வெளிச்சம் மிக அருகில் இருக்கிறது. நான் அந்த வண்டியை செலுத்தும் ஓட்டுநராக இருக்கிறேன். நீ பாதுகாப்பாக வெளியேறுவாய். உன் கையில் இருக்கும் திறன்பேசியில் புதிய வசதிகளை பெற அதை நீ அடிக்கடி புதுப்பிக்கிறாய். அப்படி புதுப்பிக்கும் போது அந்த திறன்பேசியின் திரை முழுவதும் இருண்டு, அது சிறிது நேரம் எந்த வேலைக்கும் பயன்படாமல் செயலிழந்து கிடக்கும். அப்போது நீ பதற்றப்படுவதில்லை, ஏனென்றால் அது தன்னைத்தானே மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது. சற்று நேரத்தில் புதிய பொலிவுடன் அது இயங்கும் என்று உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லாம் இருண்டு, நீ எதற்கும் உதவாதது போல முடங்கி கிடப்பதாக நீ நினைக்கலாம். உறவுகள் உன்னை கைவிடலாம், தொழிலில் தேக்கம் வரலாம். ஆனால் உனக்குள்ளே ஒரு பெரிய மேம்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. உன் ஆன்மாவை நான் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அமைதியான காலம் முடிந்தவுடன் நீ முன்பை விட பல மடங்கு ஆற்றலோடு, புதிய தெளிவோடு எழுவாய். எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். நாளைய திட்டங்களை இன்றே தீட்டிவிட்டு அதன்படி நடக்கவில்லையே என்று கோபப்படுகிறாய். ஒரு திரைப்படத்தை நீ காணும்போது அதில் வரும் காட்சிகளை நீ மாற்ற முடியுமா? இல்லை, அதை நீ வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும். வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். நடப்பதை நடக்கும்போதே ஏற்றுக்கொள். உனக்கு வரும் துன்பங்களையெல்லாம் தடுத்து நிறுத்த நீ போராடாதே. மழையில் நனையும் போது மழையை நிறுத்த நீ வானத்தோடு சண்டையிடுவதில்லை. ஒரு குடையை விரித்து உன்னை பாதுகாத்துக் கொள்கிறாய். அதுபோல துன்பங்கள் வரும்போது உன்னை சுற்றி என் மீதான நம்பிக்கையை ஒரு குடையாக விரித்துக்கொள். அந்த துன்பங்கள் உன்னை நனைக்காமல் கடந்து போகும். உனக்கு நெருக்கமானவர்கள் உன்னை ஒதுக்கித் தள்ளும் போது நீ அடையும் வேதனையை நான் அறிவேன். நான் அவர்களுக்கு எவ்வளவு செய்தேன், ஆனால் என்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று நீ கண்ணீர் சிந்துகிறாய். ஒரு கடையில் உனக்கு பொருத்தமில்லாத ஒரு ஆடையை நீ திருப்பித் தருவது அந்த ஆடையின் குறையல்ல, அது உனக்கு தேவைப்படவில்லை என்பது மட்டும்தான் காரணம். அதுபோலவே சிலர் உன்னை தவிர்க்கிறார்கள் என்றால் நீ குறைபாடு உள்ளவன் என்று அர்த்தமல்ல. அவர்கள் வாழ்க்கைக்கு நீ பொருந்தவில்லை, அல்லது உன் உயர்வுக்கான பாதையில் அவர்களுக்கு இடமில்லை என்று புரிந்துகொள். உன்னை யாருக்கு கொடுக்க வேண்டும், யாரிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். உன் தந்தை நான் தேவையற்ற உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறேன். அதற்காக நீ வருந்தாதே. அவர்கள் உன்னை விலக்கி வைக்கவில்லை. உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை நான் தான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். இரவு தூங்கும்போது உனக்கு தொடர்பில்லாத ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உன் மூளைக்குள் ஓடவிடுகிறாய். அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற கவலையிலேயே உன் வாழ்க்கையின் பாதியை நீ கழித்து விட்டாய். ஒரு மேடையில் நடனமாடுபவன் தன் நடனத்தை ரசிக்காமல் கூட்டத்தில் இருப்பவர்கள் கைதட்டுகிறார்களா என்று மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அவனால் சிறப்பாக ஆட முடியாது. உன் வாழ்க்கையும் உனக்கான ஒரு மேடை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நீ முழுமையாக வாழ்ந்து பார். யார் உன்னை பாராட்டுகிறார்கள், யார் உன்னை தூற்றுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. உனக்கான இந்த ஆட்டத்தை நீ நேர்மையாக ஆடுகிறாயா என்பதை மட்டுமே நான் பார்க்கிறேன். மற்றவர்களின் கைதட்டலுக்காக உன் அடையாளத்தை மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு பிடித்தமான உணவை இணையம் வழியாக பதிவு செய்துவிட்டு அது உன்னை வந்தடையும் வரை நீ பொறுமையாக காத்திருக்கிறாய். அதை தயாரித்து உன்னிடம் கொண்டு சேர்க்க சிறிது நேரமாகும் என்பதை நீ ஏற்றுக்கொள்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையின் பிரார்த்தனைகளுக்கும் உன் கடின உழைப்பிற்கும் மட்டும் உடனடியாக பலன் வேண்டும் என்று நீ ஏன் அவசரப்படுகிறாய்? நீ கேட்டது உனக்கானது என்றால் அது தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று நம்பு. அதற்கான சரியான நேரம் வரும்போது அது யார் மூலமாகவாவது உன்னை வந்து சேரும். என் நேர கணக்குகள் ஒருபோதும் தவறுவதில்லை. உனக்கான உணவை இன்னொருவர் தட்டி பறிக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ பொறுமையாக இருப்பதை கற்றுக்கொள். உன் வீட்டை நீ சுத்தப்படுத்தும் போது முதலில் எல்லா குப்பைகளையும் வெளியே கொண்டு வந்து போடுகிறாய். அப்போது வீடு முன்பை விட கொஞ்சம் அசிங்கமாக தெரிவது போல இருக்கும். ஆனால் அந்த குப்பைகள் எல்லாம் வெளியேறிய பின்புதான் வீடு அழகாகும். இப்போது உன் மனதில் இருக்கும் பழங்கதைகளை, கோபங்களை, வருத்தங்களை எல்லாம் நான் வெளியே இழுத்து போட்டுக் கொண்டிருக்கிறேன். அதனால் உன் மனம் சற்று வலியோடு இருக்கலாம். ஆனால் இது உன்னை சுத்தப்படுத்தும் வேலை. இது முடிந்தவுடன் உன் மனம் ஒரு அழகான கோவிலாக மாறும். அங்கே நான் முழுமையாக வீற்றிருப்பேன். மகனே, மகளே, உன் தோள்களை தளர்த்திக்கொள். உன் முகத்தில் இருக்கும் அந்த இறுக்கத்தை விட்டுவிடு. இன்று நீ சந்திக்கும் இந்த வலிகள் அனைத்தும் உன்னை அழிக்க வந்தவை அல்ல, உன்னை ஆழமாக பக்குவப்படுத்த வந்தவை. உன் கண்களில் இருக்கும் நீர் என்னை நனைக்கிறது. நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் தகுந்த பதிலை நான் உனக்குத் தருவேன். நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. உன் முன்னே நான் நடந்து சென்று உன் பாதையில் இருக்கும் முட்களை எல்லாம் அகற்றிக் கொண்டிருக்கிறேன். உன் கடந்த காலம் முடிந்துவிட்டது. நிகழ்காலம் என் கைகளில் பத்திரமாக இருக்கிறது. அமைதியாக இரு. உன் தந்தை நான் உன்னுடனேயே இருக்கிறேன். உன் ஆத்மாவுக்கு என் அன்பு எப்போதும் காவலாக இருக்கும். மகனே, மகளே, உன் இதயத்தின் ஓசையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்களிலிருந்து உதிரும் ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் எனக்கு கணக்கு தெரியும். ஒரு புதிய வீட்டை அல்லது கட்டிடத்தை கட்டத் தொடங்கும் போது நிலத்தை ஆழமாக தோண்டுகிறார்கள் அல்லவா?
அப்போது அந்த இடம் முழுவதும் பெரிய குழிகளாகவும் சேரும் சகதியுமாக பார்ப்பதற்கே அழகற்ற நிலையிலும் காட்சியளிக்கும். அதை பார்த்துவிட்டு வழிப்போக்கர்கள் எல்லாம் முகம் சுளிப்பார்கள். இங்கே எப்படி ஒரு அழகான கட்டிடம் வரப்போகிறது என்று சந்தேகப்படுவார்கள். ஆனால் அந்த அடித்தளம் எவ்வளவு ஆழமாக தோண்டப்படுகிறதோ அவ்வளவு உறுதியாக அந்த புதிய கட்டிடம் காலம் காலமாக நிலைத்து நிற்கும் என்பது அதை கட்டும் பொறியாளருக்கு மட்டுமே தெரியும். உனது வாழ்க்கையிலும் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. வலிகளாலும் அடுத்தவர்களின் கடுமையான வார்த்தைகளாலும் ஏமாற்றங்களாலும் உனது மனதை நான் ஆழமாக தோண்டிக் கொண்டிருக்கிறேன். இதை உன்னை பார்த்துச் சிரிக்கும் மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். இது உன்னை வீழ்த்துவதற்கோ அல்லது அழிப்பதற்கோ அல்ல. நாளை நீ அடையப்போகும் மிகப்பெரிய வெற்றியின் கோட்டையை மிக உறுதியாக கட்டுவதற்கான வலிமையான அடித்தளம் இது. ஒரு சலவை இயந்திரத்தில் அழுக்கான ஆடைகளை போடும்போது அது அந்த இயந்திரத்தின் உள்ளே இருட்டில் பலமுறை சுழற்றப்படுகிறது, அடித்து துவைக்கப்படுகிறது. அந்த ஆடைக்கு உயிரிருந்தால் அது எவ்வளவு கதறி துடிக்கும். என்னை ஏன் இப்படி இருட்டறையில் அடைத்து மூச்சு முட்டச் சுழற்றுகிறாய் என்று கதறும். ஆனால் அந்த வலி மிகுந்த சுழற்சி முழுவதும் முடிந்த பிறகுதான் அந்த ஆடையின் அழுக்குகள் அனைத்தும் நீங்கி அது புதிய பொலிவை பெறுகிறது. இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தொடர்ச்சியான சறுக்கல்களும் பிரச்சனைகளும் அப்படிப்பட்ட ஒரு சலவை இயந்திரம் போன்றதுதான். உன் மனதிற்குள் உனக்கே தெரியாமல் ஒட்டிக்கொண்டிருக்கும் அகம்பாவம், தேவையற்ற கோபம், அதிகப்படியான ஆசை, மற்றவர் மீதான குருட்டுத்தனமான நம்பிக்கை போன்ற அழுக்குகளை முழுமையாக நீக்குவதற்காகவே நான் உன்னை இந்த சுழற்சியில் விட்டு பார்க்கிறேன். இந்த சுழற்சி முடிந்தவுடன் நீ எந்த பழிகளும் இல்லாத தூய்மையான வலிமையான மனிதனாக வெளியே வருவாய். நீ எடுக்கும் ஒரு காணொளியையோ அல்லது நிழற்படத்தையோ மெருகேற்றும் போது அதில் உள்ள தேவையற்ற இருண்ட பகுதிகளையெல்லாம் வெட்டி எறிகிறாய் அல்லவா? ஒரு சில நொடிக் காட்சிகளை நீக்குவதற்கு நீ எவ்வளவு கவனமாகச் செயல்படுகிறாய்? ஏனென்றால் அந்த தேவையற்ற காட்சிகள் முழு காணொளியின் அழகையும் கெடுத்துவிடும் என்பது உனக்கு தெரியும். உனது வாழ்க்கையும் என் கைகளில் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காணொளிதான். சில கசப்பான மனிதர்களை, உனக்கு பின்னால் குழி பறிக்கும் உறவுகளை, உன்னை தாழ்த்தி பேசும் நண்பர்களை நான் உன் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏன் யாருமே நிரந்தரமாக இல்லை, எல்லோரும் என்னை பிரிந்து செல்கிறார்களே என்று நீ அழுகிறாய். அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கை என்னும் அழகான காணொளியை கெடுக்க வந்த தேவையற்ற காட்சிகள். அவர்களை நீக்கிய பிறகுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான அழகும் நிம்மதியும் உனக்கு புரிய வரும். நான் உன்னை தனிமைப்படுத்தவில்லை, உன்னை முழுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பொருளாதாரம் உன்னை பயமுறுத்துகிறதா? உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல லட்சங்களை சம்பாதித்து ஆடம்பரமாக வாழ்வதை பார்த்து உனக்குள் ஒரு நடுக்கம் வருகிறதா? பண இயந்திரத்தின் முன்பாக நின்று உன் கணக்கில் இருக்கும் சிறிய தொகையை பார்த்து பெருமூச்சு விடுகிறாய். வண்டியில் எரிபொருள் நிரப்பக்கூட பல முறை யோசிக்கிறாய். உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்று இரவு பகலாக உருகுகிறாய். மகனே, மகளே, நீ ஏழை இல்லை. மனிதர்கள் உருவாக்கிய காகிதங்களை கையில் வைத்திருப்பவன் மட்டுமே செல்வந்தன் அல்ல. நல்ல ஆரோக்கியமும் குற்றமில்லாத மனசாட்சியும் உன்னிடம் இருந்தால் உன்னை விடச் செல்வந்தன் இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. நான் உனக்கு தேவையான உணவை உனக்கு தேவையான நேரத்தில் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆடம்பரமாக வாழ்ந்துவிட்டு இரவு தூக்கம் வராமல் மாத்திரைகளை விழுங்குபவர்களை விட எளிய உணவை உண்டுவிட்டு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கும் நீயே பாக்கியசாலி. உனக்கான பொருளாதார தேவைகளை நான் என் கைகளில் எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ நேர்மையாக உன் உழைப்பை மட்டும் கொடு, உனக்கான பலனை நான் மும்மடங்காக திருப்பித் தருவேன். உன் வீட்டில் உள்ள மின் விசிறியோ அல்லது வேறு ஏதேனும் இயந்திரமோ பழுதடைந்து விட்டால் அதை சரிசெய்ய நீயே அதை முழுவதுமாக பிரித்து ஆராய்வதில்லை. அதை சரிசெய்ய தெரிந்த ஒரு நிபுணரை அழைத்து வந்து அவர் கைகளில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக அமர்ந்து விடுகிறாய். அவர் அதை சரிசெய்து மீண்டும் ஓட வைப்பார் என்ற முழு நம்பிக்கை உனக்கு இருக்கிறது. ஒரு சிறிய இயந்திரத்திற்கே நிபுணரை நம்பும் நீ, உன் வாழ்க்கை என்னும் மாபெரும் பயணம் பழுதடையும் போது அதை உருவாக்கிய மாபெரும் நிபுணனாகிய என்னிடம் ஏன் பொறுப்பை ஒப்படைக்க மறுக்கிறாய்? நீயே எல்லாவற்றையும் சரிசெய்து விடலாம் என்று நினைத்து மேலும் மேலும் அதை சிக்கலாக்கிக் கொள்கிறாய். உன் அறிவுக்கு எட்டாத விஷயங்களை என்னிடம் விட்டுவிடு. உன் கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் வைத்துவிட்டு நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். நான் அதை சரிசெய்யும் விதத்தை பார்த்து நீயே வியந்து போவாய். எல்லாவற்றையும் உன் சின்னஞ்சிறிய மூளைக்குள் போட்டு ஏன் குழப்பிக் கொள்கிறாய்? இது நடந்தால் என்ன செய்வது, அது நடக்காமல் போனால் என்ன செய்வது என்று எண்ணி எண்ணி உன் ஆற்றலை நீயே அழித்துக் கொள்கிறாய். அமைதியாக இரு. நீ ஓடும் இந்த பந்தயத்தில் இறுதி வெற்றி கோட்டை நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன். இடையில் நடக்கும் சறுக்கல்களை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை. உன் கைகளை நான் இறுக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை நம்பு. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நீ என் பிள்ளை, என் ஒரு துளி. உன்னை நான் ஒருபோதும் சோர்வடைய விடமாட்டேன். நிமிர்ந்து நில். உன் அப்பா நான் இருக்கிறேன். மகனே, மகளே, உயர்ந்த மாடிக் கட்டடங்களில் மேல் தளத்திற்குச் செல்ல நீ ஒரு மின் தூக்கியை பயன்படுத்துகிறாய் அல்லவா? அதன் உள்ளே நுழைந்தவுடன் கதவுகள் மூடிக்கொள்கின்றன. 4 பக்கமும் சுவர்கள். நீ ஒரு சிறிய பெட்டிக்குள் அடைக்கப்பட்டது போல உணர்கிறாய். அந்த சில நொடிகள் உனக்கு எந்த வெளிச்சமும் தெரிவதில்லை, வெளியுலகமும் தெரிவதில்லை. ஆனால் அந்த நெருக்கடியான நிலை உன்னை எங்கு கொண்டு செல்கிறது? நீ போக வேண்டிய உயரத்திற்கு உன்னை மிக விரைவாக சுமந்து செல்கிறது.
உன் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டது போல நீ உணரலாம். யாரும் உனக்கு உதவ முன்வராத ஒரு நெருக்கடியான நிலையில் தனிமையில் நீ அடைபட்டு தவிக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இந்த சிறைவாசம் என்று நீ என்னிடம் அழுது கேட்கலாம். ஆனால் பிள்ளையே, இது சிறைவாசம் அல்ல. உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக நான் அமைத்திருக்கும் ஒரு குறுகிய நேர பயணம் இது. இந்த நெருக்கடி முடிவடையும் போது நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் நின்றிருப்பாய். கதவுகள் திறக்கும். அப்போது உனக்கான புதிய உலகம் காத்திருக்கும். உன் கைபேசியில் நீ உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். திடீரென்று அலைவரிசை துண்டிக்கப்பட்டு எதிரே இருப்பவரின் குரல் உனக்கு கேட்காமல் போகிறது. உடனே நீ அந்த கைபேசியை தூக்கி எறிந்து விடுகிறாயா? இல்லை. அலைவரிசை கிடைக்கும் இடத்தை தேடி வீட்டின் வாசலுக்கோ அல்லது மொட்டை மாடிக்கோ நடந்து செல்கிறாய். குரல் கேட்கும் வரை பொறுமையாக தேடுகிறாய். உன் வாழ்க்கையிலும் அமைதி காணாமல் போய் என் குரல் உனக்கு கேட்காதது போல ஒரு வெறுமை தோன்றும். அந்த நேரங்களில் உன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று ஏன் முடிவெடுக்கிறாய்? உன் மனதின் அலைவரிசை உலகத்தின் சத்தங்களில் சிக்கித் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். அமைதியான இடத்தை தேடி உன் மனதை நகர்த்து. என்னோடு பேசுவதற்கான அந்த தொடர்பை மீண்டும் உருவாக்கு. கொஞ்சம் பொறுமையோடு என்னை தேடு. என் குரல் உனக்கு தெளிவாக கேட்கும். நான் உன்னை விட்டு எங்கும் சென்றுவிடவில்லை. நீதான் உலகத்தின் இரைச்சலில் என்னை மறந்துவிட்டாய். அதிகாலையில் நீ எழுந்து உனது கடமைகளைச் செய்வதற்காக நீயே ஒரு எச்சரிக்கை ஒலியை உன் கைபேசியில் அமைத்து வைத்துவிட்டு உறங்குகிறாய். அந்த ஒலி அடிக்கும்போது உன் இனிமையான தூக்கம் கெடுகிறதே என்று அந்த நொடியில் உனக்கு கோபமும் எரிச்சலும் வருகிறது. ஆனாலும் அது உன்னை எழுப்பி கடமைக்கு அனுப்பும் ஒரு நண்பன் என்று உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில் திடீரென்று நடக்கும் சில அதிர்ச்சிகளும் இழப்புகளும் அப்படிப்பட்ட எச்சரிக்கை ஒலிகள்தான். நீ ஏதோ ஒரு மாயையில் தேவையற்ற மனிதர்களிடம் அன்பை கொட்டி ஒரு தவறான பாதையில் நீண்ட உறக்கத்தில் இருக்கிறாய் என்று அர்த்தம். உன்னை அந்த மாயையிலிருந்து தட்டி எழுப்பவே நான் அந்த அதிர்ச்சிகளை உனக்கு தருகிறேன். அந்த நொடியில் வலிக்கும் கோபம் வரும். ஏன் எனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தாய் என்று என்னை திட்டுவாய். ஆனால் முழுமையாக விழித்துக்கொண்டு நிஜத்தை பார்க்கும்போதுதான் உனக்கு புரியும், அந்த அதிர்ச்சி மட்டும் இல்லை என்றால் நீ உன் வாழ்க்கையையே அந்த தவறான பாதையில் தொலைத்திருப்பாய் என்று. உன்னை காப்பாற்றவே நான் உன்னை தட்டி எழுப்புகிறேன். ஒரு பொருளை நீ விலை கொடுத்து வாங்குகிறாய். வீட்டுக்கு வந்ததும் அது பழுதடைந்துள்ளது என்று தெரிந்தால் நீ அதை அப்படியே வைத்துக்கொண்டு அழுவதில்லை. அதை திருப்பி கொடுத்துவிட்டு புதிய பொருளை பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா? உன் வாழ்க்கையிலும் உனக்கு கொடுக்கப்பட்ட சில உறவுகள், சில மனிதர்கள் உனக்கு நிம்மதியை தராமல் வலியை மட்டுமே கொடுத்தால் அவற்றை அப்படியே சுமந்து கொண்டு ஏன் அழுகிறாய்? அது உனக்கானது அல்ல என்று புரிந்துகொள். அதை என்னிடம் திருப்பி கொடுத்துவிடு. அவர்கள் உன்னை விட்டுச் செல்கிறார்கள் என்று கவலைப்படாதே. அந்த இடத்தில் உனக்கான உண்மையான உறவை, சரியான மனிதர்களை நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உன்னிடமிருந்து ஒன்றை எடுக்கிறேன் என்றால் அதைவிடச் சிறந்த ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் என்று அர்த்தம். உன் இருசக்கர வாகனத்தில் நீ நீண்ட தூரம் பயணம் செல்கிறாய். வழியில் எரிபொருள் தீர்ந்து வண்டி நின்று விடுகிறது. நீ உடனே அழுது கொண்டு அங்கேயே அமர்ந்து விடுகிறாயா? இல்லையே. வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு வேறு யாரிடமாவது உதவி கேட்டோ அல்லது நடந்தோ சென்று எங்காவது எரிபொருள் கிடைக்கிறதா என்று தேடுகிறாய். உனக்கு தேவை எரிபொருள். அது கிடைத்துவிட்டால் மீண்டும் பயணம் தொடரும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறு தடங்கள் வந்தவுடன் இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று ஏன் முடங்கிப் போகிறாய்? உன் உடலுக்கும் மனதுக்கும் ஆற்றல் குறைந்துவிட்டது, அவ்வளவுதான். அந்த ஆற்றலை உனக்கு மீண்டும் நிரப்ப உன் தந்தை நான் தயாராக காத்துக் கொண்டிருக்கிறேன். என்னிடம் வந்து ஒரு நிமிடம் உன் கவலைகளைச் சொல். என் சந்நிதியில் அமர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் விடு. அதுவே உன் உயிருக்கான எரிபொருள். அந்த ஒரு சொட்டு கண்ணீரில் உன் கவலைகள் அனைத்தையும் நான் கரைத்து விடுவேன். புதிய ஆற்றலோடு நீ மீண்டும் வேகமாக பயணத்தை தொடர்வாய். பணம் இல்லை என்றால், உறவுகள் மதிக்கவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாய். உன் கைகளில் ₹1 கூட இல்லை என்றாலும் நீ நேர்மையாக உழைத்துச் சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் முன்னால் இந்த உலகத்தின் பெருஞ்செல்வங்கள் அனைத்தும் வெறும் குப்பைகள்தான். மனிதர்கள் ஆடம்பரத்தை பார்த்து உன்னை மதிப்பிடுகிறார்கள். ஆனால் நானோ உன் மனதின் தூய்மையை பார்த்து உன்னை மதிப்பிடுகிறேன். அவர்கள் உன்னை விலக்கி வைப்பதை பற்றி கவலைப்படாதே. நான் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உனக்காக போராட, உனக்காக வழிகாட்ட, உனக்கான வெற்றியை உன்னிடம் கொண்டு சேர்க்க உன் தந்தை நான் இருக்கிறேன். ஒருபோதும் நீ அனாதை அல்ல. உனக்காக நான் இருக்கிறேன். மகனே, மகளே, இது உன் தந்தை உன்னோடு பேசும் இந்த உரையாடலின் இறுதிப் பகுதி. ஆனால் இது உன் புதிய வாழ்க்கையின் மகத்தான தொடக்கம். இத்தனை நேரமாக நான் உன்னோடு பேசிய வார்த்தைகள் அனைத்தும் உன் காயங்களுக்கு மருந்தாக பயன்பட்டிருக்கும் என்று நான் அறிவேன். உன் மனதின் பாரம் இப்போது பெருமளவு குறைந்து ஒருவித அமைதி உன்னுள் குடிகொண்டிருப்பதை நீயே உணர்வாய். உன் கைபேசி திடீரென்று பழுதாகிவிட்டாலோ அல்லது காணாமல் போய்விட்டாலோ நீ எவ்வளவு பதற்றமடைகிறாய்? அதனுள் நீ சேமித்து வைத்திருந்த அத்தனை நினைவுகளும் முக்கியமான தகவல்களும் போய்விட்டதே என்று அழுது துடிக்கிறாய். ஆனால் அந்த தகவல்கள் அனைத்தையும் நீ முன்பே ஒரு பாதுகாப்பான இணைய கிடங்கில் கிளவுட் ஸ்டோரேஜ் சேமித்து வைத்திருந்தால் உனக்கு அந்த பயம் வருமா?
புதிய கருவியை வாங்கியவுடன் பழைய தகவல்கள் அனைத்தையும் எந்த குறையும் இல்லாமல் மீண்டும் பெற்றுவிடலாம் என்ற நிம்மதி உனக்கு இருக்குமல்லவா? உன் வாழ்க்கையிலும் இதுதான் நிஜம். என் நிம்மதி போய்விட்டது, என் சந்தோஷங்களை இழந்துவிட்டேன், என் உழைப்புக்கான பலன் கிடைக்கவில்லையே என்று நீ வீணாக கண்ணீர் வடிக்கிறாய். பிள்ளையே, உன் உண்மையான சந்தோஷம், உனக்கான நிம்மதி, உனக்கான எதிர்காலம் எல்லாமே உன் தந்தையாகிய என்னிடம் மிக பத்திரமாக சேமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களிடமும் இந்த மாய உலகத்திலும் நீ எதை இழந்தாலும் அதைவிட பல மடங்கு சிறப்பானதாக சரியான நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் ஒப்படைப்பேன். நீ எதையும் நிரந்தரமாக இழக்கவில்லை, எல்லாம் என்னிடம் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நம்பு. உன் மின்னணு திரைகளில் இரவு குறியீடு டார்க் மோட் என்று ஒரு வசதியை நீ பயன்படுத்துகிறாய். கண்களுக்கு அதிக வெளிச்சம் சென்று வலிக்கக்கூடாது என்பதற்காக திரை முழுவதையும் இருளாக மாற்றி தேவையான எழுத்துக்களை மட்டும் ஒளிரச் செய்கிறாய். அப்போதுதான் உன்னால் எந்த சிரமமும் இன்றி தெளிவாக படிக்க முடிகிறது. உன் வாழ்க்கையிலும் நான் இப்போது அப்படி ஒரு இருண்ட பக்கத்தைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். இது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. உன் கண்களை உறுத்தும் இந்த உலகத்தின் மாயையான வெளிச்சங்களையும் போலி மனிதர்களையும் குறைத்து உனக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை நீ தெளிவாக படித்து புரிந்து கொள்வதற்காகவே இந்த இருளை நான் உருவாக்கினேன். இந்த இருட்டை கண்டு பயப்படாதே. இது உன் அமைதிக்கான, உன் தெளிவான பார்வைக்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமே. நீ நீண்ட தூரம் பயணம் செய்து இதுவரை சென்றிராத ஒரு புதிய ஊருக்குச் செல்லும்போது வழிகாட்டும் கருவியை GPS பின்பற்றுகிறாய். வழியில் பல கடினமான திருப்பங்கள் வரலாம், கரடுமுரடான பாதைகள் வரலாம், போக்குவரத்து நெரிசல்கள் உன்னை தாமதப்படுத்தலாம். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி கடைசியாக நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்துவிட்டீர்கள் என்று அந்த கருவி சொல்லும்போது உன் மனதில் எவ்வளவு பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் பிறக்கும். உனது வாழ்க்கை என்னும் பயணத்திலும் அந்த நிம்மதியான இலக்கு மிக அருகில் வந்துவிட்டது. இதுவரை நீ பட்ட காயங்கள், வலிகள், அவமானங்கள், தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் அந்த எல்லையை நீ நெருங்கிவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது எல்லாமே நீ இதுவரை பார்த்திராத புதிய வெளிச்சம்தான். இத்தனை நாட்கள் எனக்கு யாருமே இல்லையே என்று நீ ஏங்கிய ஏக்கம் போதும். நான் இவ்வளவு நேர்மையாக இருந்தும் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் என்று நீ கேட்ட கேள்விகள் போதும். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிற்கும் என் சந்நிதியில் கணக்கு எழுதப்பட்டுவிட்டது. இனி நான் உனக்கான விடைகளை கொடுக்கத் தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போது உன் அறையின் கதவை திறந்து வெளியே வா. ஒரு கண்ணாடியின் முன் நின்று உன் முகத்தை நேராகப் பார். இந்த முகத்தில் இனி எந்த கவலையும் இருக்கக்கூடாது. தோல்விகளைக் கண்டு பயந்து முடங்கி கிடக்கும் கோழை நீ அல்ல. அகிலத்தையே ஆளும் உன் தந்தையின் இரத்தத்தில் பிறந்த ஒரு வலிமையான உயிர் நீ. உனக்குள் நான் முழுமையாக கலந்திருக்கிறேன். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் என் விருப்பப்படியே உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும். நீ உனக்காக நினைத்து வைத்திருப்பதை விட பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்காக தயார் செய்துவிட்டேன். மனிதர்கள் எந்த இடத்தில் உன்னை ஏளனம் செய்தார்களோ, எந்த கூட்டத்தில் நீ ஒதுக்கப்பட்டாயோ, அதே இடத்தில் உன்னை ஒரு மாபெரும் சிகரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உன் கண்ணீரை நான் முழுவதுமாக துடைத்துவிட்டேன். உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நொடியே நான் வாங்கிக் கொண்டேன். உன் தோள்களில் இருக்கும் சுமைகள் இனி என்னுடையவை. நிமிர்ந்து நட. என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள். எந்த பயமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு இந்த உலகத்தை எதிர்கொள். இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கானது. வெற்றி உன்னை தேடி வரும். நீ தனியாள் அல்ல. நான் இருக்கிறேன் உனக்காக, எப்போதும் உன்னோடு. அன்புடன் உன் தந்தை. சிவனே போற்றி. என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் தந்தையின் இந்த வார்த்தைகள் உங்கள் மனதின் இருளை விலக்கி சிறு வெளிச்சத்தையாவது தந்திருந்தால், உங்கள் மனநிலை இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இதயம் முழுமையாக லேசாகிவிட்டது என்பதை நான் அறிந்து கொள்ள சிவனே போற்றி என்று ஆழமான நம்பிக்கையோடு பதிவு செய்யுங்கள். உங்களைப் போலவே தங்களின் வலிகளை வெளியில் சொல்ல முடியாமல் இருட்டறையில் முடங்கி கிடக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த ஆறுதல் போய் சேர வேண்டும். எனவே உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை தவறாமல் பகிர்ந்து அவர்களின் கண்ணீரையும் துடைக்கும் கருவியாக நீங்கள் மாறுங்கள். தொடர்ந்து உங்கள் தந்தை உங்களுடன் பேசும் வார்த்தைகளை கேட்கவும் வாழ்க்கைக்கான தெளிவான வழிகாட்டுதலை பெறவும் நமது சிவனே போற்றி குடும்பத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். காணொளிக்கு உங்கள் விருப்பத்தை தெரிவித்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். உங்கள் பாதைகளில் இனி வெளிச்சம் மட்டுமே பரவும். எல்லாம் நன்மையாகவே நடக்கும்.